Let's start guys. Bare skin mode on. என்னோட face wash பண்ணிக்கிட்டேன். face washக்கு Dermavive Hydra cleanser வச்சு என்னோட face wash பண்ணிக்கிட்டேன். இதனால ஒரு hydrating gentle gel based cleanser acne prone skinக்கு சூப்பரா செட் ஆக போகுது. sensitive skin ஆளுங்களுக்கும் இது work ஆயிடும். அடுத்து Nutridermோட vitamin E moisturizing lotion வச்சு என்னோட face நான் moisturize பண்ணிக்க போறேன். இது நல்ல ஒரு moisturizing hydrating base மாதிரி இருக்க போகுது. மேக்கப் கீழே என்னோட ஸ்கின்னை moisturized ரொம்ப நேரத்துக்கு பாத்துக்க போகுது. என்னோட ஸ்கின்னுக்கு அந்த ஒரு natural glow கொடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இது லைட்டா ஸ்டிக்கியா இருக்குமா, ஸோ அதனால உங்களுக்கு வந்து மேக்கப்புக்கு பேஸா போடும்போது மேக்கப்பும் ரொம்ப நேரத்துக்கு உங்க முகத்துல லாஸ்ட் ஆக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். அடுத்து நான் மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். மொத்தமாவே அப்ளை பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு க்ளோயி லுக் வேணும் அப்படின்றதுக்காக, ஒரு டியூவி ஜூசி லுக் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். ஸோ இது வந்து பிங்க் லைட் வெர்ஷன். இதை எடுத்து என்னுடைய முகத்துல கழுத்துல அப்ளை பண்ணிக்கிட்டு எல்ஃபோட சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். டபுள் ப்ரைமிங் மாதிரி இது வந்து டியூவியா இருக்க போது டீ சோனை வந்துட்டு ரொம்ப ஆயிலியா காட்டாம இருக்க போது. எனக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின், ஸோ இதை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க டபுள் பிரைம் பண்ணிக்கலாம் நான் பண்ற மாதிரி. அடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரஸ்டி ஆரஞ்ச் ஷேட் ஃப்ரம் பேக் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடம், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க இடம், அந்த இடத்துலலாம் போட்டு நான் வந்துட்டு குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது அப்படி நான் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பும் போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணேன்னா, அதனால நான் நிறைய உங்களுக்கு பியூட்டி ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிக்கல. ஃபோட்டோஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் இங்கே தம்ப்நெயிலில் காமிச்சிருக்கிறதா ஆக்சுவலி நான் எடுத்த கொஞ்சம் டீசெண்டான பிக்சர்ஸ். ஹோப் யூ ஆர் ஓகே வித் இட். ஸோ மேக்கப் கொஞ்சம் நேரத்துக்கு லாஸ்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக பவுடர் வச்சு இந்த ஆரஞ்சு கரெக்டர் மேலே நான் செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக லூஸ் பவுடர் வச்சு. அடுத்து ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து பாண்ட் திஸ் வே கன்சீலர் ஷேட் செஸ்ட்நட். இதை எடுத்து எங்கே ஆரஞ்சு போட்டனோ அதுக்கு மேலே போடுறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா, எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் கவரேஜ் கொடுக்க போது அந்த பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு. அண்ட் ஆரஞ்சும் ஃபவுண்டேஷனுக்கு மேலே தெரியாமல் கூட வெளியில் எட்டி பாத்திராம இருந்துறதுக்கு. இது எல்லாத்தையும் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளூம் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த ஸ்பஞ்ச். அடுத்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சிலர் எடுத்துக்கிறேன். அகைன் பாண்ட் திஸ் வேலேருந்தே வார்ம் சாண்ட் அப்படின்ற ஒரு ஷேட். இதை எடுத்து கண்ணு கீழே நெத்தி மேலே மட்டும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் நான் வந்து என்னுடைய சின்னில் மூக்கிலலாம் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி பயங்கரமாக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, பிளெண்ட் பண்ண 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 இது அழகாக வந்து செட்டில் ஆக போகுது. சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் ஏற்கனவே போட்ட அந்த ஸ்கின் டோன் ஷேட் கன்சிலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து லைட்டாக அதை மேலே போட்டு நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். எனக்கு ஃபவுண்டேஷனில் எதுவும் கிடையாது, எனக்கு கன்சீலர்லேயே நல்ல கவரேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அதோட அப்படி நிறுத்திட்டு நான் பவுடர் வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் கே பியூட்டிலேருந்து எடுத்து நல்லா லாக் பண்ணிக்கிறேன். இது கே பியூட்டியா இல்லை டூ ஃபேஸ் தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் நான் ரெண்டோட லிங்க்ஸுமே கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சோண்டு ஒரு வார்ம்னஸும் ஒரு கவரேஜும் கொடுக்கறதுக்காக மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் மொத்தமாக ஓரத்தில் ஒட்டி இருக்கிறது தான், அதையே நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த காம்பேக்ட். அடுத்து கொஞ்சமாக பெனிஃபிட்டோட கேரமல் ப்ரான்சர் வச்சு நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ், இது வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு என்னுடைய மேக்கப் லுக்கில். அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கறதுக்கும் லைட்டாக ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்கும். அப்புறம் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் அப்புறம் ஹைலைட்டரும் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு லுக்கில் வந்து எல்லாமே சட்டிலாக இருக்க போது. ஏன்னா நான் ஒயிட் லெஹங்கா போட்டேன், அவுட்ஃபிட் ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்க போகுது அப்படின்றதுனால நான் வந்துட்டு என்னுடைய மேக்கப் வந்து சட்டிலாகவே வச்சுக்கிட்டேன். ஸோ பேஸ் இதோட டன். ஐப்ரோஸ்க்கு என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். முடி எனக்கு இன்டென்ஸாக இருக்க இடத்துல நிறைய ப்ராடக்ட்டும், முடி கம்மியாக இருக்க இடத்துல கம்மியான ப்ராடக்ட் ப்ளஸ் அந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணி அதை ஸ்பூலியால் நான் வந்துட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி நேச்சுரல் லுக் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். அடுத்து ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் டூவோ பேலட் இருந்ததில் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் ஷேடை எடுத்து என்னுடைய ஐஷேடோவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஐலைனர் லுக் வந்து இன்றைக்கி நான் திக்காக பண்ணிக்க போகிறேன். திக் அண்ட் எண்டில் வந்து கொஞ்சோண்டு குட்டி விங் மாதிரி இருக்க மாதிரி. ஸோ ஒரு ஐலைனர் ஸ்கெட்ச் பென் வச்சு பண்ணிக்கிறேன். அப்புறம் மஸ்காரா கோட் பண்ணிக்கிறேன். லேஷஸை கர்ல் பண்ணிவிட்டு நல்லா திக்காக பண்ணிக்கிறேன். இது வந்து பெனிஃபிட் இல்லை, டூ ஃபேஸ்டோட பெட்டர் தேன் செக்ஸ் மஸ்காரா, இல்லை மாற்றி சொல்லிட்டேன், யாருதுன்னு எனக்கு ஷுவராக தெரியல, டூ ஃபேஸ்ட் தான். அதை எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். செம்மையான ஒரு மஸ்காரா, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மஸ்காரா. ஸோ அதை வந்து நல்லா என்னுடைய லேஷஸில் கோட் பண்ணிவிட்டு என்னுடைய ஐஸோட இன்னர் கார்னரை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். லைட்டாக காஜலும் ஒரு லைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து லிப்ஸ்க்கு வந்துட்டு கலர் பாப்போட ஒரு லிப் லைனர் வச்சு என்னோடய லிப்ஸை வந்துட்டு நான் நல்லா லைன் பண்ணி ஃபில்லும் பண்ணிட்டேன். மொத்தமாக ஃபில் பண்ணிவிட்டேன் அந்த பேஸ்க்காக. அண்ட் கலர் பாப்போட லிப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு செம்ம லாங் லாஸ்டிங். உங்களால் முடிஞ்சால் கலர் பாப்போட லிப் ப்ராடக்ட்ஸ் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. செம்ம பிக்மெண்டடாக இருக்கும், அதனுடைய ஸ்டெயினும் நல்லாயிருக்கும். ஸோ லாங் ஸ்டே கொடுக்கும். அதை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மேலே டாப் பண்ணுறதுக்கு கலர் பாரோட ஹாட் லாட்டே ஷேட் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். பொட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு ப்ரான்சர் மட்டும் எடுத்து என்னுடைய கண்ணோட டிரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணி லைட்டாக கான்டோர் பண்ணுறேன். அந்த ஏரியாவும் லோவர் லேஷ் லைன் ஏரியாவும்
கொஞ்சம் டெஃபினேஷன் வேணும் அப்படின்றதுக்காக. அடுத்து மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் செட்டிங் மிஸ்ட் எடுத்து என்னுடைய முகத்தில் நல்லா ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் அடுத்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு என்னுடைய மேக்கப் வந்து எங்கேயும் நகராமல் பத்திரமா பார்த்துக்க போகுது. அண்ட் சென்ட் ஃபார் த டே வந்து நான் இன்டு த நைட் போட்டுக்கிட்டேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பாடி க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நான் இந்த பாடி மிஸ்ட் எடுத்து ஸ்ப்ரிட்ச் பண்ணிக்கிறேன். செம்மையான ஒரு லக்ஸூரியஸ் ஸ்மெல்லிங் வாசனை, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு வாசனை. ஹேருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணது தான், அதை இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஹேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நான் பின் பண்ணேன். அப்புறம் நான் ஈவெண்ட்டுக்கு போகிற டைமில் வந்துட்டு மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஆக்சசரிஸ்க்கு இது சும்மா ஒரு குட்டி சோக்கர் அண்ட் கம்மல் போடலாம் அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி அவுட்ஃபிட் ஜாஸ்தியாக இருந்தது, ஹெவியாக இருந்ததுன்றதுனால கம்மல் கூட குட்டியாக போட்டுக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு நடுவில் கொஞ்சோண்டு ரெனேயோட ஒரு பிங்க் லிப் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். இது கலந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அழகான ப்ரௌனிஷ் மோ பிங்க் கிளாஸி லிப் கலர் மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காம்பினேஷன். அண்ட் நான் வந்து லிப் கலர்ஸ் எப்பயுமே கலந்தடிக்கிற ஆள். ஸோ இதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ரொம்ப சிம்பிள், குவிக் அண்ட் டீசென்ட் லுக்கிங் லுக். இதை நீங்கள் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போடலாம், எல்லா ஒகேஷனுக்கும் போடலாம். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.